ஒரு சார் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல லெசன் டீச் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி டீச் சரி. பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டென்டிவா கிளாஸ லிசன் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிளாஸ லிசன் பண்ணாம, அந்த கிளாஸ்ல அட்டென்டிவா இல்லாம, கான்சன்ட்ரேட் பண்ணாம உட்கார்ந்திருக்காங்க. இத பார்த்த அந்த சார் அந்த ஸ்டூடெண்ட்ட கூப்பிட்டு, "ஏன் நீ கிளாஸ லிசன் பண்ண மாட்ற? எல்லாரும் லிசன் பண்றாங்கல்ல. நீ கிளாஸ்ல அட்டென்டிவாவே இருக்க மாட்ற. கிளாஸ்ல கான்சன்ட்ரேஷனே செலுத்த மாட்ற" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்ட அந்த ஸ்டூடெண்ட், "அது ஒண்ணும் இல்ல சார். நேத்து எங்க அப்பா ஒரு எருமாடு வாங்கிட்டு வந்தாரு. அந்த எருமாட்ட இப்ப வாசல்ல கட்டி போட்டுருக்கோம் எங்க வீட்டு வாசல்ல. எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த எருமாட்டு ஞாபகமே வருது. அதனால எனக்கு கிளாஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த சாருக்கு ஒண்ணு தோணுதுங்க. நம்ம இவனுக்கு 1 வாரம் லீவ் விடலாம். லீவ் விட்டதுக்கப்புறம், அந்த எருமாட்டு கூடயே அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த எருமாட்டு கூட நல்லா நேரத்த கழிச்சுட்டு, நல்லா எருமாட்டு கூட அன்பு செலுத்தி இருக்கட்டும். ஆனா 1 வாரம் முடிஞ்சு வரும்போது, அவன் எருமாட்ட மறந்துட்டு வரட்டும். அப்படின்னு சொல்லி அவன கூப்ட்டு, "உனக்கு 1 வாரம் லீவு தரேன். ஆனா, ஒரு கண்டிஷன். நீ எருமாட்டு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இந்த 1 வாரம் முழுவதும் அந்த எருமாட்டு கூடயே இரு. ஆனா, 1 வாரம் முடிஞ்சு வரும்போது, அந்த எரும மாட்ட மறந்துட்டு வந்துரணும். அது நெனப்பே உனக்கு வரக்கூடாது. நீ கிளாஸ நல்லா லிசன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவனும் சரி அப்படின்ட்டு போயிடுறான். அந்த 1 வாரம் முழுவதும் என்ன பண்றான்? எருமாட்டு கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது கூடயே இருக்கான். அது கூடயே உட்காந்து சாப்பிடுறான். அது கூடயே விளையாடுறான். எல்லாமே பண்றாங்க. 1 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கு வரணும்ல. ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ள போகாம வெளியிலே நிக்கிறாங்க. இத பார்த்த அந்த சார் அவன பார்த்தோனே, "ஸ்கூலுக்கு வந்துட்டியா? பரவாயில்லையே! எருமாட்ட பத்தி மறந்துட்டியா? இனிமேல் உனக்கு எருமாட்ட பத்தி ஞாபகமே வராதுல்ல? கிளாஸ நல்லா லிசன் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இந்த ஸ்டூடண்ட் சொல்றான், "நான் மறந்துட்டேன் சார். இனிமேல் கிளாஸ நல்லா லிசன் பண்ணுவேன். எனக்கு எருமாட்டின பத்தின ஞாபகமே வராது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்றான். "சரி, அப்புறம் எதுக்கு வெளியில நிக்கிற? உள்ள வா கிளாஸ் ரூம்குள்ள." அப்படின்னு கூப்பிடுறாருங்க. அதற்கு அந்த ஸ்டூடண்ட் என்ன சொன்னான் தெரியுமா? "சார், நான் உள்ள வரதான் ட்ரை பண்றேன். நான் உள்ள வரும்போது, என் தலை மேல இருக்கிற கொம்பு, அது அந்த வாசப்படியில இடிச்சிரும்ல சார். அதான் வெளியிலே நிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த சார் ரொம்ப ஷாக் ஆயிட்டாருங்க. என்னடா நம்ம எரும மாட மறக்கத்தான் லீவ் விட்டோம். கடைசி இவனே எரும மாடா மாறிட்டு வந்து நிக்கிறானே! கொம்பு இடிக்கும் அப்படின்னு சொல்றானே! அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கணும் அப்படின்னா, அத முழுமையா மறக்க ட்ரை பண்ணணுங்க. சும்மா மறந்துட்டேன் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லிட்டு, அத பத்தி நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி இந்த ஸ்டூடண்ட் எப்படி எரும மாடா மாறிட்டானோ, அவன தன்னைத்தானே எருமான்னு நெனச்சுக்கிட்டானோ, அந்த மாரி நம்ம கதையும் மாறிடுங்க. அதனால எதையுமே முழுமையா மறக்கணும்னு நெனச்சுட்டா, முழுமையா மறந்துறணும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.